கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் தங்கி இருக்கும்போது அவர் ஒளியாய் இருக்கிறார். உங்களை பிரகாசமாய் மாற்றுகிறார். அந்த பிரகாசம் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். உதாரணமாக, இருளில் இருக்கிறபோது ஒரு விளக்கை கொளுத்தி வைக்கும்போது அல்லது ஒரு லைட்டை சுவிட்ச் ஆன் செய்யும்போது அந்த இருள் விலகும், வெளிச்சம் பிறக்கும். அதுபோல்தான் இருளில் இருக்கும் ஜனங்களுக்கு இயேசு என்னும் ஒளியை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள். இன்றைக்கும் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க, சுவிசேஷம் சொல்ல நாம் தயங்குகிறோம். அப்படி இல்லாமல் தைரியமாக இயேசு நமக்கு செய்த அற்புதங்களை, நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லுவோம். அவர்கள் வாழ்விலும் அந்த நன்மைகள் இயேசு கிறிஸ்து மூலம் கிடைக்கட்டும். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வார்த்தையை நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நீங்கள் எங்கள் உள்ளத்தில் தங்கியிருந்து எங்களுக்கு ஒளியாய் இருக்கிறீங்க, எங்களை பிரகாசமாய் வைத்திருக்கிறீங்க. அந்த பிரகாசத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு நாங்கள் வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை நீங்கள் வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையைப் போல மற்றவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் நன்மையை பெற்றுக்கொள்ள நாங்கள் தைரியமாக சுவிசேஷத்தை சொல்ல எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் தைரியத்தையும் புத்தியையும் தாங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் பெறச் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.